தொடர்ந்து சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அன்புமணியை பாமகவிலிருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இது ஒரு பிரச்சனை என்பது ஒரு பிளவாக அதிகாரப்பூர்வமாக மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? அப்படித்தான் பார்க்க வேண்டும். என்னை போன்றவர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. காரணம், நானெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் துவக்க விழாவிலே பேசிய பத்திரிகையாளன். இன்றைக்கு 1989 இத்தனை வருடங்கள் கழித்து கட்சியிலே கண்ணுக்கு தெரிந்த பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது. அதாவது இது வெறுமனே நான் குடும்ப சண்டையாக பார்க்கவில்லை. கட்சிக்குள்ளே பல குழப்பங்கள். போன வருடம் டிசம்பர் மாதம் ஆரம்பித்த குழப்பம் நடுவிலே வரலாற்றிலே இல்லாத விதமாக சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு சமரசம் செய்ய முயற்சித்தது. எந்த சமரசத்துக்கும் யாருமே தயாராக இல்லை. அன்புமணி கலை என்று கூறுகிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். வெறுமனே குடும்பத்துக்குள் இருக்கிற பிரச்சனையாக இருந்தால் இதற்குள் அது சரியாக இருக்கும். காரணம், குடும்பத்தில் 2 அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், டாக்டர் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனால் டாக்டர் வேறொரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். நான் உருவாக்கிய கட்சி, இத்தனை 1000 கிராமங்களுக்கு நான் சென்றுள்ளேன். இந்த கட்சியிலே வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது, என் மகனாக இருந்தாலும் என்றெல்லாம் அவர் கூறுகிறார். அது உண்மைதான், அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் கட்சியில ஒரு இளைய தலைமுறை வளர்ந்திருக்கிறது. அன்புமணி அவர்களோடு இருப்பதுதான் எதிர்காலம் என்று கருதக்கூடிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். காரணம், வயதுதான். டாக்டர் அவர்களின் வயது, அன்புமணி அவர்களின் வயது. அன்புமணி 50+, டாக்டர் 80+. 2 பேருக்கு இடையிலான வித்தியாசம். அகில இந்திய அளவிலே முலாயம் சிங் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவுக்குமான இதே மாதிரியான போராட்டம் நடந்த போது, கட்சியிலே போராட்டம் நடந்த போது தேர்தல் ஆணையம் சைக்கிள் சின்னம் அகிலேஷுக்கு சொந்தம் என்று தீர்ப்பளித்தது. எனவே இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டம் என்பது தேர்தல் ஆணையத்தில் தான் இருக்க முடியும். என்னதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவியட் போட்டிருந்தாலும் கேவியட் என்பது இதற்கு தீர்வாகாது. கேவியட் என்பது இன்னொருவர் வழக்கு தொடர்ந்தால் என் கருத்தை கேட்க வேண்டும் என்பதற்கான ஒரு மனு மாத்திரம்தான். அது அடிப்படையான ஒரு சிவில் சூட்டின் தொடக்கம் அல்ல. எனவே இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டம் தேர்தல் ஆணையத்தில் தான் தொடங்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவாக முடிவெடுக்கும் என்பது அனைவரின் யூகத்துக்கும் தெரிந்த விஷயம்தான். அது பாரதிய ஜனதாவுக்கு என்ன தோன்றுகிறதோ அப்படியான ஒரு முடிவைத்தான் தேர்தல் ஆணையம் எடுக்கும். அன்புமணிக்கு ஆதரவாக கூட அது முடியும். அதன் மூலமாக டாக்டரின் கோபம் இன்னமும் அதிகரிக்கும். அதற்காக நான் சொல்ல வருகிறேன். அடுத்த கட்டம் அன்புமணி தேர்தல் ஆணையத்துக்கு போய்த்தான் ஆக வேண்டும். அவருக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையத்தில் முடிவு எடுக்கப்பட்டால் டாக்டரின் கோபம் இன்னமும் அதிகரிக்கும். எனவே தேர்தலுக்கு முன்னதாக இந்த பிளவு சரியாகும் என்று நான் கருதவில்லை. தேர்தலிலே இது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓட்டு வங்கி. ஒரு 60 தொகுதிகளிலே 25% ஓட்டு வங்கி இருக்கிறது. டாக்டர் அவர்கள் ஒரு போட்டி வேட்பாளரை நிறுத்தினால், 60 தொகுதிகளிலும் நிறுத்தினால், குறைந்தபட்சம் 5000 8000 வாக்கு பிரித்தாலும் கூட அது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு பெருத்த பின்னடைவாக அமையும். திமுக கூட்டணிக்கு அது லாபமாக முடியும். பாமகவின் இந்த பிரச்சனை என்பது கண்டிப்பாக டெல்லியிலே அடுத்த ஃபைட் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளின் எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாலும் டெல்லி தான் இருக்கிறது என்பதுதான் என் கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம்.